ஹாய் எவ்ரிவன். ரீசெண்டாக நர்சரி போயிருக்கும்போது ரோஸ்மெரி பிளான்ட் வந்து பார்த்தோம். சரி நம்ம வளர்த்ததே இல்லையே, வளர்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்து எல்லா பிளான்ட்டுமே வளர்க்குற மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கோகோ பீட் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல. அதுக்கு மாறா வந்து ட்ரை ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, சன்லைட் வந்து ரொம்ப இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேட்லேயும் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா அது ட்ரை ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த பிளான்ட் ஏன் இப்படி கரியுது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோகோ பீட் வந்து ரோஸ்மெரிக்கு சுத்தமாக ஒத்துக்காது. ரெட் சாயில் தான் நம்ம ப்ளைனாக போடணும். இது வந்து ட்ராட் டாலரேட்டட், அதாவது வறட்சி தாங்குகிற செடி வகைகளை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதோட வாசனையையும் இதோட தோற்றத்தையும் பார்த்து இந்த செடிக்கு வந்து ஈரப்பதம்லாம் பிடிக்கும், எல்லா செடி மாதிரி அப்படின்னு தப்பாக நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுவும் வறட்சி வகையை சேர்ந்த ஒரு செடி அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா ஓகே, இதையாவது எப்படியா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன பாட்டில் வெறும் ரெட் சாயில் மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது எந்த அளவுக்கு வருதா இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிக்கணுமாங்கிறது தெரியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைக்காக இப்படி வந்து மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது ரோஸ்மெரி வளர்க்குறீங்க, உங்களுக்கும் இதே மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்களும் ரெட் சாயிலுக்கு மாற்றுங்க. கோகோ பீட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஈரப்பதம் இதுக்கு சுத்தமாக பிடிக்காது. வெறும் ரெட் சாயில் ப்ளஸ் பிரைட்டான சன்லைட் தான் ரோஸ்மெரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்விரான்மெண்ட்.